சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெளிவந்த ரெபல் திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். ஜி பிரகாஷ், மமிதா பைஜு, கருணாஸ், சுப்பிரமணியம் சிவா ஆகியோர் நடிப்பில் ஜி பிரகாஷ் அவர்களுடைய இசையில் நிகேஷ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் ரெபல். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட கதை 1980க்கும் 83க்கும் இடையில காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியும், மூணார் பாலக்காடு கதை களத்தில் நடக்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதாவது தமிழ் மக்கள் பஞ்சம் பிழைக்க கேரள எல்லைகளான மூணார் அப்படி போய் அங்கே தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க, அங்கேயே தங்கி வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பிள்ளைகள் அங்கே இருக்க சுப்பிரமணிய சிவா அவரோட பிள்ளைகள் ஒருத்தரான ஜி பிரகாஷ் மற்றும் சில நண்பர்களுக்கு கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதனால் மூணாரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பாலக்காடில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு படிக்க போகிறாங்க. அங்கே படிக்க போன இடத்துல அங்கே இருக்கிற கேரளா மாணவர்கள் தமிழ் மாணவர்களை எந்த அளவுக்கு மாற்றான் மனநிலையோட பார்க்குறாங்க, ராக்கிங்கிற பேரில் என்னென்ன டார்ச்சர் கொடுக்குறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அந்த பிரச்சனையை எதிர்த்து படத்தோட ஹீரோவான தமிழ் மாணவர்கள் ஒருவரான ஜி பிரகாஷ் அவர்கள் அந்த பிரச்சனையை எதிர்த்து எந்த மாதிரியெல்லாம் போராடி அதுக்கு தீர்வு காண முயற்சி பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்த ரொம்ப யதார்த்தமாக சொல்கிற படம் தான் இந்த ரெபல். படமாக எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட் ஹாப்பில் அந்த வாக்காளரோட வாழ்வியல் யதார்த்தம் ப்ளஸ் குட்டி குட்டி அங்கங்கே வரக்கூடிய குட்டி குட்டி சாங்ஸ்லாம் ரொம்ப ரசிக்கும்படி இனிமையாக நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் முழுக்க மாணவர்கள் அரசியல், அது எப்படி மாணவர்கள் அரசியல் பற்றி கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்குது. அதாவது இது திமுக எப்படி ஆரம்ப காலத்தில் மாணவர் அரசியலிருந்து எப்படி முழு நேர அரசியலாக வந்தது அப்படின்றதையும், கம்யூனிஸ்ட்க்கு எதிராக கம்யூனிஸ்ட்ன்ற பேரில் சிலர் அந்த கொள்கையில் ஃபாலோ பண்ணாமல் நடந்துக்கிற விஷயத்தை சுட்டி காட்டுது. அதுக்கு மாற்று அரசியலாக திமுக உருவானதையும் மறைமுகமாக சொல்கிற மாதிரியும் நான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது, இந்த கதையை இப்போ சொல்லணுமா? இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன மனநிலை தோணுது அப்படின்னா, கேரள மக்களை ஒரு விரோத மனப்பான்மையோட பார்க்க தோன்றுறது மாதிரி தான் இது ஒரு சின்ன ஃபீலை தருது. எப்படி கர்நாடக மக்கள் தமிழ் மக்களையும், தமிழ் மக்கள் கர்நாடக மக்களையும் எப்படி ஒரு பிரச்சனைக்குரிய மனநிலையோட பார்க்குறாங்களோ, அந்த மனநிலை இப்போ உருவாக்குற மாதிரியான ஒரு ஃபீலை இந்த படம் தருது. இருந்தாலும் இது அந்த காலகட்டத்தில் 1980-83 மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் மக்கள் சந்தித்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்மளுக்கு நினைவுபடுத்துறதுக்காக கூட இந்த படத்தை இயக்குனர் பதிவு செய்ய விரும்பியிருக்கலாம். மொத்தத்தில் அந்த ஒரு சம்பவத்தை நம்ம அதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சா ரெபல் திரைப்படத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.